ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகத்தான் நான் இப்பொழுது வந்துள்ளேன். நானும் கொஞ்ச நாளாக பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். உன்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை சரியில்லை. அந்த அளவுக்கு வறுமையோ அப்புறம் பிரச்சனையும் தாண்டவமாடி கொண்டு இருக்கிறது. நீயும் ஒவ்வொரு முறையும் நினைப்பது ஒன்றுதான், எப்படியாவது இந்த பிரச்சனைகள் எல்லாம் முடியும் என்று. ஆனால் இந்த பிரச்சனைகள் ஆனது முடிவது மாதிரியே தெரியவில்லை என்று உன் மனம் சொல்லும் பொழுது உனக்கு பயமாக இருக்கிறது. மனம் ஆயிரம் செல்லும் தங்கமே, அதையெல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது. அப்படி குழப்பிக்கொண்டாய் ஆனால் உன்னால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது. நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் சில விஷயங்களை நீ முக்கியமாக இது மாதிரியான குழப்பம் வரும் விஷயங்களை நீ மறந்துதான் ஆக வேண்டும். பல காலம் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் இந்த பூமியில். நிச்சயமாக இது போன்ற இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில பிரச்சனைகள் எல்லாம் சில நேரத்தில் உன்னுடைய மனதை கலங்கடிக்கத்தான் செய்யும். ஆனால் அதையெல்லாம் நினைத்து கவலைப்படக்கூடாது. என்றுமே உனக்காக உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்த உன்னுடைய சாய் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும். நீ நம்பினால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் உன்னால் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர முடியுமே தவிர, மற்றபடி நமக்கு யாருமே இல்லை என்று நீ நினைக்கும் பொழுது கஷ்டம்தான் வந்து உன்னை ஆட்சி செய்யும். உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்களானது நிறைந்து இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறாய்? இன்பம் இருக்க வேண்டும் தானே? நிச்சயமாக இன்பம் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீ செய். என்ன தெரியுமா தங்கமே? கவலையை தூக்கி போடு. கவலை என்பதை தூக்கி போட்டுவிட்டு அமைதியாக வாழ்க்கையை வாழும் வழியை மட்டும் பாரு. எதற்கெடுத்தாலும் சில கோபங்கள், எதற்கெடுத்தாலும் சில கவலைகளோடு இருக்க வேண்டாம். உனக்கு தேவையான நல்ல வளங்களும் நல்ல எதிர்காலங்களும் உனக்கு இருக்கிறது. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் உன்னை மூழ்கடித்தாலும் கூடிய சீக்கிரமாக நீயே என்னிடம் சொல்வாய், நான் எதிர்பார்த்ததை விடவே வாழ்க்கை மிக சிறப்பாக தந்து விட்டீர்கள் சாயி என்று. அந்த அளவுக்கு இந்த சாய் மிக மிக பெரிய அற்புதத்தை எல்லாம் கூடிய விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். கவலைகள் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த கவலைகளை எல்லாம் நினைத்து கொண்டே இருந்தாயானால் வாழ்க்கையில் அடுத்தடுத்து முன்னேற முடியாது. உனக்கு நான் இப்பொழுது வந்ததற்கு காரணம், உன் வீட்டு வாசலில் ஒரு தெய்வம் நின்று கொண்டே இருக்கிறது. அது எப்பொழுதும் நின்று கொண்டே இருக்கிறது. சில சமயம் உன்னுடைய வீட்டிற்குள் வரலாம் என்று முயற்சிகளை கூட செய்கிறது. ஆனால் அதால் உள்ளே வர முடியவில்லை. காரணம், உன்னுடைய சில வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்கள் தான். தங்கமே, நடந்ததாக இருக்கட்டும். வெளியில் நிற்கும் தெய்வத்தை வீட்டிற்குள் அழைக்கும் வழியை பார். எப்பொழுதுமே எல்லா விஷயத்தையுமே கவலைப்பட்டு கொண்டே இருக்கலாம் என்று நினைக்க வேண்டாம். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பேரின்பத்தை நீ அடையும் நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது நீ ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? தெய்வத்தை, நான் சொல்லும் தெய்வத்தை நீ முழு மனதோடு கூப்பிட்டாலே போதும். உன் வாழ்க்கையில் தடைப்பட்டு கொண்டு இருக்கும் சுபகாரியம் நடக்க ஆரம்பித்துவிடும். பௌர்ணமி அன்று உன் வீட்டிலேயே சக்கரை பொங்கல் வைத்து உன்னுடைய வீட்டில் இருக்கும் குலதெய்வத்தை அழைத்துவிடு. புரிகிறதா? உன்னுடைய வீட்டு வாசலில் நிற்பது உன்னுடைய குலதெய்வம்தான். உன்னுடைய குலதெய்வத்திற்கு வீட்டில் பொங்கல் வைத்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது? ஞாபகம் இருக்கிறதா? ஏதாவது ஞாபகம் வருகிறதா? ஒன்றும் வரவில்லையா? அத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. உன் வீட்டு வாசலில் நிற்கும் அந்த குலதெய்வத்தை, முக்கியமாக உன்னுடைய தலைமுறையாக வணங்கி கொண்டு இருக்கும் உன்னுடைய குலதெய்வத்தை நிச்சயமாக நீ உன்னுடைய வீட்டில் பௌர்ணமி அன்று பொங்கல் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் தடைப்பட்டு கொண்டு இருக்கும் காரியம் நல்லதாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையை செழிக்க வைக்கத்தான் நான் இருக்கிறேன்.
உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொன்றையும் நான் பார்க்கிறேன். நீ என்னென்ன கேட்கிறாய், எந்தெந்த விஷயங்களை வேண்டும் என்று அடம்பிடித்து கேட்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ அடம்பிடித்து கேட்கும் விஷயங்கள் அனைத்தையும் தருவதற்காகத்தான் நான் உன்னோடு இருக்கிறேன். பொறுமையோடு இருங்கள். நல்ல விதமான அற்புதமும் அதிசயமும் உன் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று இந்த சாய் ஆசீர்வாதம் செய்கிறேன். தங்கமான பிள்ளையே, நிறைய நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் உன்னை தேடி அந்த தெய்வம் வந்திருக்கிறது. தயவு செய்து ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்துக்கொள். எந்த ஒரு தெய்வத்தையும் வணங்கிவிட்டு அப்படியே நிறுத்தி விடாதீர்கள். அது மிகப்பெரிய ஒரு பாவத்தை உங்களுக்கு கொடுக்கும். முக்கியமாக உன்னுடைய குலதெய்வத்தை நீ தொடர்ந்து வழிபட வேண்டும். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இனிமே சந்தோஷமாகத்தான் இருக்க போகிறாய். யார் எது சொன்னாலும் அதையெல்லாம் நினைத்து காதில் வாங்காதே. உன்னுடைய வாழ்வில் நிலையாக இருக்க போவது நான் என்ற பொழுது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? உனக்காக உன் குலதெய்வமே உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறது. நீ எப்பொழுது கூப்பிடுவாய் என்று. அப்படி என்றால் நீ எந்த அளவுக்கு ஒரு உண்மையான குழந்தை என்று பார்த்துக்கள். எல்லா தெய்வத்திற்கும் உன்னை பிடிக்கிறது. எல்லா தெய்வமும் உன்னுடைய வீட்டு வாசலில் நின்று எப்பொழுது நீ கூப்பிடுவாய் என்று காத்திருக்கிறது. தெய்வங்களுக்கு எப்பொழுதுமே நல்ல பிள்ளைகளை மட்டுமே தான் பிடிக்குமே தவிர கெட்ட விஷயங்கள் செய்யும் எந்த ஒரு குழந்தைகளும் தெய்வத்திற்கு பிடிக்காது. அதை நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருப்பேன். உன்னுடைய குலதெய்வம் இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயத்தை மட்டும் செய். உன் வாழ்வில் எல்லாம் சிறப்பானதாகவே மாறும். நம்புங்கள், எல்லாம் உங்களுக்காகவே சொல்லப்பட்டது. காலம் முழுவதும் உனக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது, என்னென்ன விஷயங்கள் உனக்கு தட்டி போகிறது என்று ஒவ்வொன்றாக சொல்லி உன்னை ஒவ்வொரு விஷயத்திலும் இருந்து காப்பாற்றி கொண்டு இருப்பதுதான் இந்த சாய். சாய்க்கு உன்னை வாழ வைப்பதை விட வேறு எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. கண்டிப்பாக நான் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு துணை இருக்கிறேன். பல்லாண்டு காலம் நீ வாழ வேண்டும் என்று உனக்கு ஆசீர்வாதமே நான் செய்கிறேன். இனிமேலாவது சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எந்நாளும் எதையுமே பற்றி கவலைப்படாமல் சந்தோஷமாக இருங்கள். உங்களுக்கான அனைத்து உதவியும் என்னிடம் இருந்து கிடைக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.